அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோ தொடங்குகிறேன். இன்று சமையல் வீடியோ நான் எடுக்கல. இன்று நான் பேசுகிற வீடியோ ஒரு டாபிக் பற்றி பேசுகிறேன். ஸோ இப்போ அந்த டாபிக் எதுவென்றால் நேற்று இன்றைக்கு 18th of July. Before one day 17th of July. நேற்று 17th of July. நேற்று 17ஆம் தேதி ஜூலை மாதம் 2024. நேற்று என்ன நினைவு நாள்னு உங்களுக்கு தெரியுமா? MH17 நினைவு நாள்னா, அதாவது நேற்றுடன் இன்று 10வது வருஷம் ஆகுது. 10வது வருஷம் தொடங்குது நேற்றுடன். MH17 யுக்ரைன் ரஷ்யா சண்டப்ப யுக்ரைன் எல்லையில் ஈஸ்டர்ன் யுக்ரைன் எல்லையில் பறந்து வர்றப்ப சுடப்பட்ட நாள் நேற்று 17th of July. ஸோ நேற்று ரிமெம்பரிங் டேன்னு சொல்லலாம், ரிமெம்பரன்ஸ் டேன்னு சொல்லலாம், அல்லது தமிழில் நினைவு நாள். ரிமெம்பரன்ஸ் டேன்னு தான் சொல்லுவாங்க. நேற்றோட 9 வருஷம் ஆகுது. MH17 ஏரோப்ளேன் சுடப்பட்டு 9 வருடம் ஆகுது நேற்றுடன். ஓகே, இன்று ஒரு நாள் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒன் டே ஆச்சு. இன்னையோட 10வது வருஷத்தில் தொடங்குது. 9வது வருஷம் முடிஞ்சு 10வது வருஷத்தில் இப்போ MH17 நினைவு நாள் தொடங்குது. இன்னைக்கு இருந்து தொடங்குது. ஓகே, இன்று நான் 18ஆம் தேதி நான் ஜூலை மாதம் இன்றைக்கி நான் வீடியோ MH17 பற்றி நான் போடுறேன்னா, நேற்று நான் வீடியோ எடுக்க முடியல. ஓகே, அது உடம்பு எப்படி இருக்குது இல்லை, சளி பிடிச்சி ப்ரெஷர் வேறு, காலு பாதம் ரெண்டும் வலி வேறு, ரொம்ப கலப்பாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை செய்ய முடியாது. நேற்று முந்தினம் ஒரு வீடியோ எடுத்தேன். அதான் அந்த இதை பற்றி க்ரீன் சில்லி மசாலா சிக்கன். அது முந்தா நாள் எடுத்தது. நேற்று நல்லா எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அந்த வீடியோ எடுத்த கலப்பு இன்னும் இருக்குது. எடிட்டிங் ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அப்போ அதனால் நேற்று 17th of July. நேற்று அந்த வீடியோ க்ரீன் சில்லி சிக்கன் மசாலா கறி நேற்று நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதுதான் நேற்று 17th of July அப்லோட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இந்த சிறப்பு வீடியோ MH17 நேற்று நான் அப்லோட் பண்ண வேண்டியது. ஆனால் வீடியோ எடுக்க முடியல. நேற்று அப்லோட் பண்ணது அந்த சமையல் வீடியோ. இப்போ நான் ஷூட்டிங் பண்ண போகிறது இந்த இடத்துல படம்லாம் வச்சு ஷூட்டிங் பண்ண போகிறது MH17 ஏரோப்ளேன் பற்றிய சம்பவத்தை பற்றி ரொம்ப சிம்பிளாக விளக்கமாக புரிகிற மாதிரி நான் இங்கே படங்களை நான் ஒட்டுவேன். பிறகு இப்போ நான் பேசிட்டு வீடியோ அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நான் பேசிக்கிட்டு இருந்துட்டு பிறகு எல்லாம் என்ன சொல்லணுமோ MH17 நினைவு நாளை பற்றி, பைலட்டை பற்றி, இன்னும் மற்ற விவரங்கள் MH17 கோசம் இல்லை, MH17 தான் அன்றைக்கி. ஓகே, என்ன நேற்றான நினைவு நாள் 9வது வருஷம், இன்னைக்கு 10வது வருஷம் தொடங்குது. ஸோ அப்போ நான் MH17 பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லிவிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் என்னென்ன ஒட்டணுமோ எல்லாம் நான் ஒட்டி அப்புறம் பிறகு வீடியோ முடிச்சுக்கிட்டு பிறகு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கே நான் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த வீடியோலாம் எடுத்து எல்லாம் நிறைய எடிட்டிங்லாம் பண்ணணும், டைம் பிடிக்கும். ஸோ அப்போ அதனால் நான் இப்போ இதோட நான்
இந்த 17ஓட நான் வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சிடுவேன். ஓகே, இதுக்கு பிறகு தொடர்றது 3-7 கோசம் எப்போ நான் வந்து வீடியோ எடுப்பேன்னு தெரியாது. சூப்பர், மிச்சம் 17 பற்றி தான் நான் சொல்ல முடியும். ஓகே, நான் இப்போ வீடியோ முதல்ல எடுத்துகிட்டு படம்லாம் நான் ஒட்டிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எதனா வீடியோ பேசுகிற வீடியோலாம் நான் எடுக்கிறப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பிறகு வீடியோலாம் பேசுகிறதெல்லாம் முடிச்சுட்டு பேருங்க என்னென்ன பேருன்ட்டு எல்லாம் நான் கை காட்டுறேன் பாருங்கள். யார் ஃபோட்டோ என்னென்னா எல்லாமே நான் இங்கெல்லாம் வந்து கை காட்டுற இடத்துல எல்லாம் நான் வைக்கிறேன். அவங்களோட ஃபோட்டோவை என்னென்ன வைக்கணுமோ எல்லா ஃபோட்டோஸும் நான் வைக்கிறேன். வச்சுட்ட பிறகு வீடியோ முடிஞ்சிட்ட பிறகு நான் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்ப அந்த ஃபோட்டோஸ்லாம் ஸ்டிக்கர் வழியாக எல்லாம் ஒட்டுவேன். இந்த கை இப்படி காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த இப்படி காட்டுவேன், இப்படி காட்டுவேன், இப்படி காட்டுவேன். அதிலெல்லாம் படம் ஃபோட்டோஸ் இருக்கும். ஃபோட்டோஸை நான் ஒட்டுவேன். இப்போ ஒட்ட முடியாது. இந்த பேசுகிற வீடியோ வந்து எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஸ்டிக்கர் வழியாக எல்லாம் ஒட்டுவேன். இப்போ கை காட்டுறேன்ல அந்த இடத்துல எல்லாம் ஃபோட்டோஸ் இருக்கும். ஏன்னா நான் ஒட்டணுமா எல்லாம் நான் ஒட்டிடுவேன். ஓகே, இப்போ வந்து இந்த 17 ஏரோப்ளேனை பற்றி தான், MH 17 பற்றி தான் நான் வந்து விளக்கி கொஞ்சம் சொல்ல முடியும். எல்லாம் விளக்கமாக சொல்லிட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமே, நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். மூச்சு வாங்குது, பேச முடியும். ஓகே, நான் இப்போ சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிடுறேன். பிறகு நான் வந்து யாரோட ஃபோட்டோவை ஒட்டணுமோ அது நான் இப்போ இந்த விரலில் அப்படி கை காட்டுவோம்ல, இதை இப்படி இப்படின்னு காட்டுறோம்ல, அந்த இடத்துலலாம் ஃபோட்டோஸ் இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து கொஞ்சம் தொடக்கத்துலேருந்து வரேன். இப்போ எதை பற்றி நான் முதல்ல சொல்லணுன்னா MH 17 ஏரோப்ளேனு. இந்த ஏரோப்ளேன் வந்து 2014 படிக்கிறேன் பார்த்துங்க. ஓகே, கண்ணாடி கழட்டிட்டேன். 17th of July 2014 போயிங் 777 இது 298 பேசஞ்சர், 298 பேசஞ்சர், 298 பேசஞ்சருடன் ஆம்ஸ்டர்டம் நெதர்லாண்ட்லேருந்து பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு சாயங்காலம் 6:15 அந்த மணி அளவில் ஆம்ஸ்டர்டம்லேருந்து மலேசியாவுக்கு வந்த ஏரோப்ளேன் MH 70 ஏரோப்ளேனு. அந்த சமயம் அந்த பைலட் பேருங்க வந்து ஒன் அம்ரான், இவரும் கேப்டன் தான். ஒன் அம்ரான், ஒன் உசேன். ஓகே, பின்லாம் போடலை. இன்டர்நெட்டில் எப்படி எழுதிருந்துச்சோ அப்படியே நான் இப்போ படிக்கிறேன். ஒன் அம்ரான் பின் ஒன் உசேனாக தான் இருக்கணும். ஆனால் ஒன் அம்ரான் ஒன் உசேன்னு இன்டர்நெட்டில் எழுதி இருந்துச்சு. இந்த MH 17 பற்றி. இவர் வந்து ஒன் அம்ரான் வந்து 49 வயசு. அவருடன் பைலட்டாக போனவர் யூஜின் சூ ஜின் லியோங். இவர் வந்து கிறிஸ்டியன், சீன ஆனால் கிறிஸ்டியன். ஓகே, இவர் வந்து 44 வயசு. இவங்க 2 பேரும் தான், ஒன் அம்ரானும் யூஜின் சூவும், இவங்க 2 பேரும் தான் இந்த MH 17 ஏரோப்ளேனை நெதர்லாண்ட் ஆம்ஸ்டர்டம் இடத்துல இருந்து மலேசியாவுக்கு ஏரோப்ளேனை பேசஞ்சரோட ஏற்றிக்கிட்டு மலேசியாவுக்கு வந்தவங்க. ஓகே, ஸோ இப்போ வர்ற வழியில் 6:15 அங்கேருந்து கிளம்பிச்சு. வர்ற வழியில் அந்த யுக்ரைன் ரஷ்யா இந்த 2 நாடும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இடத்துல அந்த யுக்ரைன் வழியாக இந்த MH 17 ஏரோப்ளேனு வந்திருக்கு. ஓகே, இப்போ அன்று 17 of July 17ஆம் தேதி, அதுக்கு முன்னையும் 2 மாதமே வந்து ரஷ்யா
யுக்ரைன் சண்டை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. எப்போ 3/7 கோசம் ஏர்பிளைன் காணாமல் போச்சுல 8ஆம் தேதி 3வது மாதம். அந்த 3வது மாதத்துக்கு மாதம் 2வது மாதம் தான் ரஷ்யா யுக்ரைன் சண்டை ஸ்டார்ட் பண்ணிச்சு. இந்த 2 நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை ஸ்டார்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சது. யுக்ரைன் சண்டை ரஷ்யா சண்டை இந்த 2 நாடும் ஃபைட் பண்ணிக்கிட்டது. பிப்ரவரி மாதம் 2014 அப்போ தான் தொடங்குச்சு. அந்த வருஷம்தான் 3/7 கோசம் 3வது மாதம் 8ஆம் தேதி காணாமல் போயிட்டு பிறகு கண்டுபிடிச்சிட்டாங்க. 1 மாதம் 1 மாதம் இருக்கலாம். அதுக்கு பிறகு தான் ஜூலை மாதம் 17ஆம் தேதி எத்தனை மாதம் இருக்கும்? 3வது மாதத்துலேருந்து ஜூலை மாதம் 4 மாதம் இருக்கும். அதுக்கு பிறகு தான் ஜூலை 17 ஈஸ்டர்ன் யுக்ரைன் ரஷ்யா சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஈஸ்டர்ன் யுக்ரைன் அந்த இடத்துல ஏரோப்ளேனை 17 பறந்து வந்ததை சுட்டிருக்காங்க. இவங்க சண்டை போட்டுக்கிட்டு சுட்டிருக்காங்க. அதாவது அவங்களே சுட்டாங்களா MH17 அல்லது அந்த வழியாக பறந்ததுனால தவறுதலாக ஏரோப்ளேன் சுடப்பட்டு இருக்கா அது தெரியாது. அதெல்லாம் நான் இந்த 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 இடத்துலலாம் ஓட்டுவேன்ல, அதெல்லாம் நான் அப்புறம்லாம் பேசிக்கிட்டு வருவேன். இப்போ நான் இந்த படம்லாம் நான் ஓட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். அந்த ஏவுகணை பச்சை கலரில் இருக்கும். அதாவது மிஷின் கன்று பெரிய இவ்வளோ நீட்டு மிஷின் கன் மாதிரி பச்சை கலரில் இருக்கும். எல்லாம் நான் இன்டர்நெட்டில் இருந்து எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் விவரம் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் இதில் மட்டும் இல்லை நிறையா எழுதி வச்சுருக்கேன். ஓகே, புக்கு இருக்குது எனக்கு, எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். எத்தனை மாதம் ஆகுது தெரியுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும். முதல்ல இருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அப்போ அந்த சண்டை நடந்தது 2வது மாதம் 2014. அதுக்கு பிறகு 7வது மாதம் 17ஆம் தேதி ஏரோப்ளேன் சுடப்பட்டிருக்குது. அதாவது ஜூலை 17 சுடப்பட்டிருக்கு. அது தவறுதலாக சுடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நான் நம்ப மாட்டேன். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஓகே, இது தவறுதலாக சுடப்பட்டிருக்குதுன்ட்டு சரிங்களா? இது என்ன பிரச்சனைன்னு தெரில. என்ன பிரச்சனைன்னு தெரில. 3/7 கோசத்துக்கு அடுத்து MH17 சுடப்பட்டிருக்குது. ஓகே, அதில் பேசஞ்சர் எவ்வளோ பேர் எல்லாம் இறந்துட்டாங்க. 298 பேசஞ்சர் இறந்துட்டாங்க. ஸோ அப்போ இதில் பைலட்டுங்க 2 பேர். ஒருத்தர் 1 அம்ரான் 1 ஹுசேன் 49 வயசு. பாருங்கள், இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்க 1 அம்ரான் 1 ஹுசேன்னு போட்டிருக்காங்க. ஆனால் 1 அம்ரான் பின் 1 ஹுசேன்னு போடல. அந்த பின்னை போடல. பின் போடணும்ல. பிந்தினா பொம்பளைக்கு போடுறது, அந்த பிந்தி வரும் பொம்பளைங்களுக்கு. ஆம்பளைங்களுக்கு பின்னு வரும். அது கூட ஒழுங்காக போடல. நான் எழுதி வச்சுருக்கேன். அதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறாங்க. இது யார் இன்டர்நெட்டில் போட்டதுன்னு தெரில. ஓகே, அப்புறம் ஒரு பேசஞ்சர் பேர் 1 அம்ரான் 49 வயசு. இன்னொருத்தர் யூஜின் ஜூஜின் லியோங் 44 வயசு. இவங்க 2 பேரும் தான் ஓட்டிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஏரோப்ளேன் ஓட்டுனது 1 அம்ரான் இல்லை, யூஜின் சூ ஓட்டியிருக்காரு. ஏன்னா இந்த யூஜின் சூ நாங்கள் இருக்கிற இடத்துல ஸ்ரம்பான் 2ல் நான் இருக்கிற இடத்துக்கு பக்கமாக உள்ளவர். அதாவது எனக்கு தெரியாது. இந்த பைலட் யூஜின் சூ ஜின் லியோங் 44 வயசு. இவர் ஸ்ரம்பானில் உள்ளவர். 1 அம்ரான் கோலம்பூரில் உள்ளவர். ஆனால் அந்த யூஜின் சூ ஸ்ரம்பான் 2ல் தமான் கர்கோசாவில் உள்ளவர். இந்த தமான் கர்கோசா ஸ்ரம்பான் 2ல் உள்ளவர். நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ளவர் தமானில் இருக்கார். அதாவது ஹோமில் ஸ்ரீ கர்கோசா தமான் ஸ்ரீ கர்கோசான்னு வரும். இது ஸ்ரம்பான் 2ல் இருக்குது. இன்டர்நெட்டில் செக் பண்ணிங்களா தெரியும். ஓகே,
எனக்கு தெரியாது இந்த பைலட்டுங்கெல்லாம் வந்து இந்த சம்பவம் MH370 கோசம் MH17 இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் எனக்கு வந்து இந்த பைலட்டுங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுது. அந்த இவர் MH370 கோசம் பைலட்ஸு, ஜாரியா மர்ஷா, அப்புறம் வந்து பைலட் வந்து அப்படின்னு யார், ஃபரூக் அப்துல் ஹமீத், அந்த பையன் 27 வயசு, ஜாரியா மர்ஷாவுக்கு வந்து 53 வயசு. இவங்க 2 பேர். இந்த பைலட்டுங்க ஒன் அம்ரானும் அதோட யூஜின் சூ, இந்த 4 பைலட்டுங்களும் 4 பைலட்ஸும் இருக்கிற இடம் எனக்கு தெரியாது. இவங்கெல்லாம் வந்து மலேசியா ஏர்லைனில் ஏரோப்ளேன் வழியாக பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு போகிற பைலட்ஸு அப்படின்னு எனக்கு உண்மையாக தெரியாது. ஓகே, இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு தான் எனக்கு தெரியும். இந்த MH17 ஏரோப்ளேனை ஓட்டிக்கிட்டு போனவங்களில் ஒருத்தர் வந்து யூஜின் சூ ஜின் லியோங். இந்த பேர் உள்ள பைலட்டு நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தமன் ஸ்ரீ கர்கோசாவில் உள்ளவருன்னு அப்போதான் எனக்கு தெரிஞ்சதே தவிர அதுக்கு முன்னே எனக்கு தெரியாது இந்த பைலட்ஸ் எங்கெங்கே இருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் நான் வந்து இப்போ இதுக்கு முன்னே சொன்னேன், 2014க்கு முன்னே எந்தெந்த பைலட்ஸு எந்தெந்த நாட்டுக்கு போகிறாங்க, எங்கெங்கே இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா நான் இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வந்து நான் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்? எனக்கே தெரியாது இத்தனை பேர் இருக்காங்க, இந்த இடத்துல இருக்காங்க பைலட்ஸுங்க அப்படின்னு. இந்த சொப்பாங்ஸ்லாங்க ஏர்போர்ட்டில் பேசஞ்சர் ஏற்றிக்கிட்டு போகிற பைலட்ஸுங்க, எந்தெந்த பைலட்ஸு எந்தெந்த நாட்டுக்கு போகிறாங்க, இதெல்லாம் எனக்கு உண்மையாக ஒன்றுமே தெரியாது. என் வீட்டு வேலை நான் செஞ்சுக்கிட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இப்படியே தான் என் பொழுது போய்கிட்டு இருந்துச்சு. எப்போ 2014 வரைக்கும், 2014 2வது மாதம் வரைக்கும். 2014 இந்த யுக்ரைன் ரஷ்யா சண்டை நடந்தது கூட 2வது மாதம் 2014. அது கூட எனக்கு தெரியாது. இந்த ஏரோப்ளேன் இப்படியெல்லாம் சம்பவம் நடந்த பிறகு தான் முனியல் கோசமும் MH17 அதுக்கு பிறகு தான் வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுது. பைலட்ஸ் யார் யார் எங்கெங்கே இருந்தாங்க, எந்தெந்த நாட்டுக்கு இந்த பைலட்ஸுங்க போயிருக்காங்க, என்ன ஏதுன்ற விளம்பரம் சரியா இந்த விளம்பரம்லாம் எங்கெங்கே போயிருக்குது, இப்போ இந்த பேசஞ்சர்லாம் இந்த பைலட்ஸ் வந்து எந்தெந்த நாட்டுக்கு வந்து பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு போயிருக்காங்க, எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்காங்க, பேர் என்ன, வயசு என்ன, இவங்க இருக்கிற ரெசிடென்ட் பிளேஸ் என்ன, இதெல்லாம் எனக்கு உண்மையாக சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு என் வீட்டோட நான் இருக்கேன். இந்த 2014க்கு பிறகு தான், அதுவும் 2வது மாதத்துக்கு பிறகு தான் இந்த 2014 3வது மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு தான் இந்த ஏர்ப்ளேன் காணாமல் போன பிறகு தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. அந்த முதல் ஏரோப்ளேன் 37 கோசம், 2வது MH17. ஸோ இப்போ இந்த 2 ஏரோப்ளேனு வந்து 2014 3வது மாதமும் 7வது மாதமும் ஒன்று காணாமல் போய் ஒன்று வந்து சுடப்பட்டது. யுக்ரைன் ரஷ்யா சண்டைப்போ இதெல்லாம் வந்து இந்த விவரெல்லாம் வந்து எனக்கு பிறகு தான் தெரிய வந்துச்சு. ஓகே, இந்த ரஷ்யா யுக்ரைன் சண்டைலாம் வந்து 2வது மாதம் தான் 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரோப்ளேன் சுடப்பட்டது 37 கோசம் காணாமல் போனது எல்லாமே 1 மாதத்துக்கு முன்னே தான் எல்லாம் தொடங்கியிருக்காங்க. இன்னும் என்ன கதைன்னு தெரியலையே, இதெல்லாம் என்ன கதைன்னு தெரியல, எதனாலலாம் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அந்த சண்டை நடந்த பிறகு 1 மாதம் சென்று இந்த ஏரோப்ளேன் 37 கோசம் போய் காணாமல் போய் அதோட போச்சு கடலில், இந்தியன் ஓஷனில். அது அங்கே போய் விழுந்துருக்குது. அப்புறம் 7வது மாதம் இங்கே சுட்டிருக்காங்க யுக்ரைன் ரஷ்யா அந்த எல்லை பகுதியில் ஏர்ப்ளேன் வர்றப்ப. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் யார் பின்னணி,
என்ன ஒன்றுமே தெரில. இப்போ யாராவது இப்போ ஒரு ஒரு விவரம் தெரியாத ஒருத்தங்கிட்ட கேட்டால் கூட இந்த சம்பவத்தெல்லாம் நினச்சி பார்த்தா ஏரோப்ளேனு 2 ஏரோப்ளேனு அந்த சண்டை நடந்தது, யுக்ரைன் ரஷ்யா எல்லையில சண்டை நடந்தது. அதோட இன்னொன்று 3-7 கோசம் லஹாடாத்தோ சண்டை நடந்துச்சுல்ல. முந்தைய லஹாடாத்தோவில் அந்த பிலிப்பீன்காரங்க எல்லாம் வந்து பிலிப்பீன்காரங்க ஆர்மி படைங்க பிலிப்பீனில் உள்ளவங்க அந்த சுல்தான் ஜமால் உல் கிராம் அவரோட ஆதரவாளர்கள் பிலிப்பைனில் உள்ளவங்க அவங்க வந்து போலீஸ் ஆர்மியை எப்போ லஹாடாத்தோவில் சண்டை நடந்துச்சு இல்லை முந்தி, அது 2013 போட்டிருக்கு இன்டர்நெட்டில். ஆனால் அதுக்கு முன்னே வந்து 2012 அந்த லஹாடாத்தோவில் வந்து பிலிப்பைன் ஆர்மிக்கும் மலேசியா போலீஸ்க்கும் சண்டை நடந்தது. 2012ன்னு நான் ஒரு முதல் தடவை பார்க்குறப்ப இருந்துச்சு. இப்போ இல்லை, அது 2 வருஷம் கூட முன்னுக்கு. ஆனால் அதுக்கு பிறகு பார்க்குறப்ப 2013 அந்த சண்டை நடந்துருக்குதுன்ட்டு இன்டர்நெட்டில் போட்டிருக்கு. இதில் வந்து 2012 2013 எந்த வருஷம் இந்த சண்டை வந்து 2ஆம் மாதம் தொடங்குச்சுன்னு எனக்கு தெரியல. நிறைய நானும் எல்லாம் குழம்பி கிடக்கிறேன் நான். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த சண்டைக்கும் லஹாடாத்தோ சண்டை இருக்குல்ல, அந்த இடத்துல இது போர்னியோ சபாவில் அது ஒரு இடத்துல ஒரு டூப்ளிகேட் சுல்தான் இருந்ததா மலேசியா அரசாங்கம் சொல்லி அவங்கள நாடு கடத்திட்டாங்கல்ல. பிலிப்பைனுக்கு அந்த காலத்துலேயே கடத்திட்டாங்க, வெளியாக சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட ஆதரவாளர் பிலிப்பைனில் உள்ளவங்க அவங்க வந்து எல்லாம் கேட்டு எல்லாம் என்னென்னமோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்து என்னமோ காசு கொடுக்கணும், மந்த்லி வந்து ஏதோ கொடுக்கணும் சேலரி மாதிரி, என்னமோ பிரச்சனை. அது எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அந்த சபாவில் உள்ள அந்த இடம் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்களா? எங்களுக்கு மாதம் வந்து மலேசியா அரசாங்கம் வரி கட்டணும், காசு கொடுக்கணும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து பிலிப்பைனுக்கு போயிட்டோம், நீங்கள் எங்களுக்கு மாதம் வரி கட்டணும், காசு கொடுக்கணும் நான் எங்கள் செலவுக்கு அப்படின்னு கேட்டு மலேசியா அரசாங்கம் முடியாதுன்னு சொல்லிட்டனால, ஏன்னா ஏற்கனவே சுல்தானாக இருந்தவர் சபாவில் பொர்னியோ விட்ட நினைக்கிறேன். இடமும் எனக்கு தெரில. ஏன்னா அந்த சபாவில் எந்த பக்கம் என்ன ஏதுன்ட்டு அந்த கதை முழுசாக எனக்கு உண்மையாக தெரியல. ஆனால் மலேசியாவில் சபாவில் பொர்னியோவிட்ட இருந்த ஒரு சுல்தான், அதாவது உண்மை இல்லாத பொய் சுல்தான்னு மலேசியா அரசாங்கம் ப்ரூவ் பண்ணி அவங்கள அந்த காலத்துலேயே நாடு கடத்திட்டாங்க. பிலிப்பைனுக்கு போயிட்டாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பே எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சிறு வயசாக இருக்கிறப்பே நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிலிப்பைனுக்கு ஒரு ராஜா வந்து மலேசியாவிலிருந்து வெளியாக்கிட்டு நாடு கடத்திட்டாங்கன்ட்டு. ஸோ அந்த சுல்தான் தான் இவரு நினைக்கிறேன், சுல்தான் ஜமால் உல் கிராம் III. அவர் யாருன்னா இவங்க பிரின்சஸ் சுல்தான் ஜமால் உல் கிராம் இருக்காரு. அவர் இப்போ இல்லை. ஆனால் அவர் வந்து 2014 பிறகு அவர் இறந்துட்டார் சீக்கினால. ஆனால் அந்த ஜமால் உல் கிராம் இருக்கார்ல சுல்தானே, அவரோட ஆதரவாளர்கள் தானே மலேசியாவோட சபாவில் சண்டை முந்தி போட்டாங்க. மலேசியா ஆர்மிக்கும் மலேசியா போலீஸ்க்கும் அந்த அதாவது என்னது மலேசியா ஆர்மிக்கும் மலேசியா போலீஸ்க்கும் பிலிப்பைன் ஆர்மிக்கும் சண்டை நடந்துச்சு. அது வந்து சுல்தான் ஜமால் உல் கிராமோட ஆதரவாளர்கள் பிலிப்பைன் அரசாங்கத்தில் உள்ளவங்க வேலை செய்கிறவங்க அவங்க படைங்களை தான் அங்கே அனுப்பியிருக்காங்க. லஹாடாத்தோ இடத்துக்கு அங்கே அனுப்பி சண்டை போடுறதுக்கு அனுப்பி அங்கே சண்டை போட வச்சுருக்காங்க மலேசியா போலீஸும் அங்கே போய் அதெல்லாம் சண்டை நடந்துச்சு. அதெல்லாம் நான் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன், யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன். அவங்க தான் எல்லாம் அந்த இடத்துக்கு சண்டை போட்டிருக்காங்க பிலிப்பைன்காரங்க. அதாவது இந்த பிரின்சஸ் ஜேசல் இருக்காங்களே, சுல்தான் ஜமால் உல் கிராம் III, அவரோட மக பிரின்சஸ் ஜேசல் JACEL, அந்த அம்மாவோட ஆதரவாளர்கள்
ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு பிலிப்பைனுக்கு போனவங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு கப்பம் கட்டணும், காசு கொடுக்கணும் மாதம் மாதம். அதனால தான் பிரச்சனை நினைக்கிறேன். ஸோ அப்போ அது அந்த இடத்த கேட்டு சண்டை வெயிட் பண்ணாங்களா பொர்னியோ பக்கத்தில் உள்ள இடம் சபாவில், அல்லது இவங்களுக்கு வந்து காசு கட்டணும், அதாவது கப்பம் கட்டுறது, வரி கட்டுறது. அந்த ரீசோர்ஸ் ஜேசல் கிராம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து மந்த்லி ஏதோ காசு கொடுக்குற மாதிரி. ஏன்னா அவங்களாம் அரச குடும்பமா வெளியாக்கிட்டாங்களே, அதனால அது என்னமோ ஒரு கதை நடந்திருக்குது அந்த காலத்தில். எனக்கு இது ஒன்றும் சரியாக புரிய மாட்டுது. நான் ஒன்றும் தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது. ஓகே. ஸோ அப்போ அந்த சண்டை வந்து நடந்ததுக்கு காரணம் இந்த பிலிப்பைன் அரசாங்கத்தில் உள்ள ஜமல் அல் கிராம், சுல்தான் ஜமல் அல் கிராம், அவரோட ஆதரவாளர்கள், அவரோட மக ஜேசல்ல அந்த JACEL அந்த அம்மாவோட ஆளுங்க சப்போர்ட்டர்ஸை. ஏன்னா பிலிப்பைன் அரசாங்கம் எல்லாரும் அங்கே உள்ள அந்த அரசாங்க படைங்க எல்லாம் வந்து ஜமல் அல் கிராம், பிரின்சஸ் ஜேசல் இவங்களுக்கெல்லாம் ஆதரவாளர்கள். ஸோ ஃபைட் பண்ணி எல்லாம் பிரச்சனை சண்டை நடந்து எல்லாம் முடிஞ்சுது. அந்த சண்டை நடந்து முடிஞ்சிட்ட பிறகு இல்லை டத்தோட அதுக்கு பிறகு தான் மறு மாதம் 3வது மாதம் 3 கோசம் காணாமல் போச்சு. அதுக்கும் காரணம் யாராக இருக்குன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். யார் காரணமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஈரான்காரர் ஏறிட்டாராம் ஏர்பிளைனில் சப்பாங் சுலைமான் ஏர்போர்ட்டில். ஒரு ஈரானியன் பேசஞ்சர் வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் ஏறிட்டாராம். MH370 மாதத்தில் பீஜிங் சீனாவுக்கு போன ஏர்பிளைன். எப்படி நம்ப முடியும்? பாஸ்போர்ட் இல்லாமல் ஒரு ஏர்போர்ட்டு, இது வந்து KLIA சப்பாங் சுலைமான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதில் வேலை செய்கிறவங்க ஒரு ஈரான்காரரு, வெளிநாட்டுக்காரரு, பாஸ்போர்ட்டு இல்லாமல் ஏர்பிளைனில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் பாஸ்போர்ட் இல்லாமல் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க ஏற விட்டுட்டாங்க. அவரும் ஏறிட்டார். ஏர்போர்ட்டுக்கு போய் பாஸ்போர்ட்டு காட்டி ஏர்பிளைனில் ஏறி 3-7 கோசத்தில் பீஜிங் சீனாவுக்கு போகிறப்ப போயிருக்காரு. அந்த சமயம்தான் போய் அந்த ஏரோப்ளைன் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியல. ஏரோப்ளைன் உள்ள அந்த ஈரான்காரர் உள்ளுக்கு போனவர் பாஸ்போர்ட் இல்லாமல் எப்படி வந்து ஒரு ஏரோப்ளைன் உள்ள போக முடியும் ஒரு பேசஞ்சர்? அதுதான் ஒரு கேள்விக்குறி. அதுதான் எப்படி அலௌட் பண்ணாங்க? ஒரு பொய் டூப்ளிகேட் பாஸ்போர்ட்டை வச்சு ஒரு பேசஞ்சர் வந்து வெளிநாட்டுக்கு போகிற ஏர்பிளைனில் எப்படி ஏற முடியும்? எப்படி அனுமதிச்சாங்க? சப்பாங் சுலைமான் ஏர்போர்ட்டில் உள்ளவங்க பீஜிங் சீனாவுக்கு போகிறது. அது நான் சொல்கிறது. இப்போ அந்த ஜாரி அஹ்மத் ஷா, ஃபாரூக் அப்துல் ஹமீத் ஓட்டிக்கிட்டு போன ஏர்பிளைன் இருக்குதுல்ல, அவங்க ஏர்பிளைன் உள்ள இந்த ஈரான் பேசஞ்சர் வந்து ஏறிட்டாரு பாஸ்போர்ட் இல்லாமல். அந்த உள்ளுக்கு ஏறின ஒரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்தியன் ஓஷனில் போய் விழுந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஏர்போர்ட்டில் சப்பாங் சுலைமான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், KLIA ஏர்போர்ட், அதில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஓகே. இருந்தாலும் நான் ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். இதெல்லாம் சொல்லணுன்னா எவ்வளோ விஷயம் விளக்க சொல்லணும். இப்போ இந்த வீடியோவில் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரில. இது எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னு நான் பார்க்கலப்பாங்க. நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நான் எடுத்த டாபிக் வந்து எதை பற்றினா அது 3-7 கோசம். அது இன்னொரு தடவை நான் போட்டுக்கிறேன். ஓகே. 3-7 கோசம் காணாமல் போகிறதுக்கு காரணம் அந்த பிலிப்பைன் மலேசியா போலீஸ் சண்டை வந்துச்சுல்ல, அதுதான் மெயின் காரணம். இது யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க. 3-7 கோசம் அங்கே போய் விழுந்துருச்சு. என்னமோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஓகே. அங்கே போய் விழுறதுக்கு காரணம் ஏதாச்சும் இருக்கலாம். இந்த ஈரான்காரராக இருக்கலாம். ஏர்போர்ட்டில் விட்டுட்டாங்க பார்த்தீங்களா, ஒரு ஈரான்காரர் பாஸ்போர்ட் இல்லாமல் விட்டுட்டாங்க பார்த்தீங்களா ஏர்பிளைனில், பீஜிங் சீனாவுக்கு போகிற ஏர்பிளைனில். அதெல்லாம் எவ்வளோ பெரிய சந்தேகத்தை உண்டாக்குது. அதை யோசிக்கணுமில்ல. ஏர்போர்ட்டில் உள்ளவங்க பாருங்கள், வேலை செய்கிறவங்க அவங்களே அனுமதிச்சுட்டாங்க. பாஸ்போர்ட்டில் பாஸ்போர்ட்டை வச்சு போனால் அந்த
தம் பிரிண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கணும்ல, இதை பார்க்கணும், ஃபேஸ் ஃபோட்டோ எடுக்கணும்ல, அதெல்லாம் பார்த்து தானே உள்ளே அனுப்பணும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தவறு. மலேசியா நாட்டுக்கு அந்த 3-7 கோசம் போச்சு, எவ்வளோ பெரிய இழப்பு. ஒரு ஏரோப்ளேன் போச்சு. அதுக்கு பிறகு 7ஆவது மாதம் 17ஆம் தேதி அதே 2014 ஏரோப்ளேனு அவங்க யுக்ரைன் ரஷ்யா சண்டப்போ நடந்திருக்குது. அப்போ ஏர்பிளேனை சண்டை அப்போ சுட்டுட்டாங்க. இது ரஷ்யா படைங்க சுட்டுச்சா, MH17 குறி வச்சு அப்படியே சுட்டிருக்காங்களா, ரஷ்யா படைங்க அல்லது யுக்ரைன் படைங்க சுட்டிருக்காங்களா MH17? ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். சண்டை நடந்தது 2014 தொடங்குனது சொல்கிறேன். 2014 2வது மாதம் தொடங்கி இருக்குது. அந்த சண்டை அப்போ தான் ஏர்பிளேன் சுடப்பட்டிருக்குது. 7வது மாதம் 4 மாதம் சென்று இந்த 3-7 கோசம் இந்த சம்பவம் ஏர்பிளேன் நம்ம கண்டினியூஷன் விழுந்த பிறகு இந்த கதையெல்லாம் வந்து இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, இந்த 2 நாட்டுக்காரங்களும் நடிச்சிருக்காங்களா என்னான்னு தெரியல. இந்த நாட்டு யுக்ரைன்காரங்க சண்டை படைங்களும் ரஷ்யாக்காரங்க சண்டை படைங்களும் போட்டவங்க, இந்த 2 கூட்டமும் வந்து நடிச்சிருக்கா என்னான்னு தெரியல. சண்டை போடுற மாதிரி நம்ம போடுவோம், அப்போ அந்த யுக்ரைன் எல்லை வழியாக ஈஸ்டர்ன் யுக்ரைன் வழியாக போகிறப்ப நம்ம அந்த ஏரோப்ளைனை சுற்றுவோன்ட்டு 2 பேரும் பேசி வச்சு சுட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. இருக்கலாம்ல, அதையும் பார்க்கணும். இதனால யாருக்கு எவ்வளோ பேசஞ்சர் வந்து இறந்துட்டாங்க தெரியுங்களா? 2 ஏரோப்ளைன் சுடப்பட்டவங்களோட ஏரோப்ளைனில் சுடப்பட்டவங்களோட பேசஞ்சர், ஏரோப்ளைன் சுடப்பட்டப்ப இறந்தாங்களே பேசஞ்சர் MH17. பிள்ளை குட்டிக்காரங்க இருக்காங்க, தாய் தாப்பா இருக்காங்க, அவங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. அக்கா தங்கச்சிங்க இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள் அந்த இது இருந்து எல்லாம் வந்து இந்த அந்த வேதனை, அந்த துயரம், அந்த இழப்பு இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் நாளாக மறைஞ்சிடும். ஆனால் பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? பேசஞ்சர் அதில் போனவங்க MH17 MH37 கோசத்தில் 3-7 கோசமாச்சும் தண்ணியோட கடலோட போயிடுச்சு. யுரேனியன் ஐலாண்ட் இருக்குதுல்ல ஆப்பிரிக்கா, அந்த நாட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. யுரேனியன் ஐலாண்டில் ஆப்பிரிக்காவில் கடலோரம் கண்டுபிடிச்சிருக்காங்க MH37 கோசத்தோட உடஞ்ச பாகத்தை. ஓகே, அது கண்டுபிடிச்சிட்டாங்க. மக்களை வந்து அதில் போன பேசஞ்சரை வந்து கண்டுபிடிக்க முடியல. 239 பேசஞ்சர். அதுக்கு பிறகு தான் இந்த ஏர்பிளேன் 3-7 கோசம் அதுக்கு பிறகு MH17 சுடப்பட்டதில் 298 பேசஞ்சர் இறந்துருக்காங்க சுடப்பட்டதில். இதெல்லாம் வந்து எவ்வளோ உயிரை இழப்பு தெரியுங்களா? இதெல்லாம் வந்து அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய துன்பத்தை துயரத்தை கொடுத்துருக்கோம். பேசஞ்சர் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். 2 ஏரோப்ளைனு MH37 கோசம் எப்படி சுடப்பட்டு இறந்தாங்களா, தண்ணியில் அப்படியெல்லாம் அடிச்சுட்டு போய் மீன் சாப்பிட்ருச்சா, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அது கண்ணில் கண்டே பிடிக்க முடியல. ஏரோப்ளைன் உடஞ்ச பார்க்க தான். அப்போ கடலோட எல்லாம் போயிட்டாங்க, மீன் சாப்பிட்ருக்கோம், எல்லாம் போயிருக்கோம், அவங்க போடியெல்லாம். ஆனால் 17 பாருங்க, 17 சுடப்பட்டு அவங்க போடியெல்லாம் கொண்டு வந்தாங்களா மலேசியாவுக்கு. அப்போ அதில் எத்தனை பேரோட குடும்பம் வந்து எப்படி பரிதவிச்சிருக்கோம். தாய் தகப்பனுக்கு எப்படி வருத்தம் இருந்திருக்கும். 10 மாதம் சுமந்து பெத்த பிள்ளைங்க அந்த MH17 அவங்களோட அந்த குடும்பத்தில் உள்ளவங்களோட தாய் தகப்பனுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் எப்படி வந்து மனசு வந்து துன்பப்பட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க. பெற்றவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. இன்னமும் அவங்களால மறக்க முடியுமா? நானும் என் ஒரு பிள்ளையை நான் பறி கொடுத்துட்டு இருக்கேன், என் 3வது பையனை. அது ஆக்சிடென்ட்ல இருந்தது. இது வந்து ஏரோப்ளேனு. அந்த பிள்ளை பறி கொடுத்த துயரம் துன்பம் இதெல்லாம் அது அனுபவிச்சவங்களுக்கு தான். இந்த மாதிரி ஒரு இழப்பு, பிள்ளைங்க இழப்பு, அதாவது பிள்ளைங்களை பறி கொடுத்தவங்களுக்கு தான் வந்து மனசில் அந்த வேதனை துன்பம் துயரம்னு தெரியும். என்னன்னு தெரியும். அந்த வேதனைலாம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் மனசுக்கு. ஓகே, இப்போ அந்த MH17 உள்ளவங்க எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, அவங்க பெற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும். சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 3-7 கோசம் அது இருக்கட்டும்.
MH17 எப்படி சுடப்பட்டிருக்கும் அதை தான் யோசிக்கணும். இந்த இவர் இருக்காரு, அந்த ஐயா, அப்போ கை காட்டுறேன், இந்த இவர் விளாடிமிர் புட்டின், அவருக்கு ஆர்டர் கொடுத்து தான் சுட்டிருக்கணும், இல்லாமல் சுட்டிருக்க முடியாது.